ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் நம்மளோட மோதலும் காதலும் சீரியல். இந்த சீரியலில் நிறைய ட்விஸ்டெல்லாம் போயிட்டுருக்கு. மிருவோட என்ட்ரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு நம்ம ஸ்ரீதேவி அசோக் மேம் இன்றைக்கி போயிருக்காங்க. அவங்க டெலிவரிக்கு போகிறாங்க போல இருக்குது. அந்த போகிறதுக்கு வழியில் நம்மளோட மோதலும் காதலும் செட்டுக்கு போய் அவங்க டீம் எல்லாரையுமே பார்த்துட்டு போயிருக்காங்க. கிருத்திகா ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாலும் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்களோட உள்ள பாண்டிங் அந்த அளவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க டெலிவரிக்காக. மோதலும் காதலும்ல டிஆர்பி ரொம்பவே லோவாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷன் சீரியல் மறுபடியும் பூஸ்டப் ஆகி டிஆர்பியை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சீரியல் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் யார் நடிக்கிறா, எந்த சீரியல் என்ன ஏது எதையுமே பார்க்க மாட்டாங்க. சீரியலுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. சீரியலோட டிஆர்பி கம்மியாச்சு அப்படின்னா சடனாக என் பண்ணிடுவாங்க. இது எல்லா சீரியல்ஸுக்குமே பொருந்துகிற ஒரு விஷயந்தான், உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மோதலும் காதலும் ரொம்பவே லோ டிஆர்பி. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டை விட ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. மிருவோட என்ட்ரி ரொம்ப சேஞ்சஸ் கொடுத்துருக்கு நம்மளோட விக்ரமோட லைஃப்பில். நான் விக்ரம் இந்தளவுக்கு போய் சாப்பாடு ஊட்டி விடுறது, சாப்பிட்டாங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறது, அந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் மிரு வந்ததுக்கப்புறமா அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் தன்னோட மனைவி சாப்பிட்டாங்களான்னு ஒரு முறை கேட்டு பார்க்கல, அதே மாதிரி குழந்தை சாப்பிட்டாங்களான்னு ஒரு முறையும் கேட்டு பார்க்கல. மனிதாபிமானத்தில் ஹெல்ப் பண்ணுறது ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு மிருவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ட்ராக்கு எதுக்காக அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்ரம் வேதா 2 பேரையும் இன்னும் அவங்களோட பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ராக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே விக்ரம் அவங்க அம்மா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் நின்றுட்டுருக்காங்க மிரு. மேபி இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியலை. விக்ரம் வேதாக்கு இடையில ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் வேற சொல்லிருக்காரு. பெரிய பிரச்சனை வரும் அவங்க லைஃப்பில் அப்படின்ட்டு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி, அது மிரு தானான்ட்டு.